ராஜ்தூத் தெரியுமா? ராஜ்தூத் ஒரு காலத்தில் இந்திய சாலைகளை தெறிக்க விட்ட பைக். இந்த பேரை கேட்கும்போது இன்னைக்கு 2K கிட்ஸுக்கு இந்த பேர்ல எல்லாம் ஒரு பைக் இருந்துச்சா அப்படின்னு சந்தேகம் கூட வரலாம். அப்படி டவுட் வந்துச்சுன்னா உங்கள் சித்தப்பா, அப்பா, மாமா யார்ட்டாச்சும் கேட்டு பாருங்க. ராஜ்தூத் அப்படின்னு பேரை சொன்னாலே அவங்க கண்ணில் ஒரு லவ் மின்றதை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா அந்த பைக்கு அவங்களோட இளமை காலத்தின் ஒரு பகுதி. பல பேருக்கு அன்னைக்கு அவங்களோட முதல் காதலே இந்த ராஜ்தூத் பைக் மேலே தான். புல்லட்டெல்லாம் இன்னைக்கு இருக்கிற செல்வாக்குக்கு அன்னைக்கு ராஜ்தூத் இருந்த லெவலுக்கு பக்கத்தில் கூட வர முடியாது. அந்த அளவுக்கு ஒரு காலத்தில் இந்திய சாலைகளை ஆக்கிரமித்த ராஜாவாக இருந்தது ராஜ்தூத். இது வெறும் பைக் இல்லை, இந்திய இளைஞர்களின் லட்சியத்தின் அடையாளம். இந்தியாவில் இருக்கிற பல லட்சக்கணக்கான இளைஞர்களோட லட்சியம், வேகம், கனவு எல்லாத்தையும் தன்னுடைய இரு சக்கரங்கள்லையும் சுமந்துக்கிட்டு போன ராஜ்தூத் அப்படின்ற அந்த வாகனம் எப்படி எழுச்சி பெற்றது, எப்படி வீழ்ச்சி அடைந்தது, இன்னைக்கு வெறுமனே இந்திய மக்களோட நினைவுகளில் மட்டும் வாழ்கிறதா, அது ஏன் மாறுனுச்சு, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது ராஜ்தூத்தின் கதை. வெல்கம் டு பிடி ரிப்போர்ட்ஸ். நான் உங்கள் பாரதி தம்பி. ஆயிரத்தி 1960கள் காலகட்டம். சுதந்திரம் அடைஞ்சு அப்போதான் கொஞ்ச காலம் முடிஞ்சிருக்குது. நாடு தொழில் வளர்ச்சியின் பாதையில் அப்போதான் கொஞ்சமாக நடைபோட ஆரம்பிச்சிருக்குது. அந்த காலகட்டத்தில் இப்போ இருக்கிறது போல் இவ்வளவு பிரம்மாண்டமான எண்ணிக்கையில் பைக்குகள்லாம் இந்தியாவில் கிடையாது. இருந்ததே ராயல் என்ஃபீல்டு, ஜாவா, இந்த மாதிரி ஒரு சில பைக்குகள் தான். அந்த பைக்குகளை வச்சிருக்கிறது கூட ரொம்ப பணக்காரங்களுக்கு மட்டும்தான் சாத்தியம். விலை அவ்வளோ அதிகம் ஒன்று. ரெண்டாவது, அந்த பைக்குக்கான உதிரி பாகங்கள்லாம் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. ரிப்பேர் ஆனிச்சுன்னா செலவு ரொம்ப ஜாஸ்தி. இந்த காரணங்களால் பைக் அப்படிங்கிறது அப்போ ஆடம்பரத்தின் சின்னமாக கருதப்பட்டுச்சு. இந்த நிலைமையில தான் ஹரியானாவை சேர்ந்த எஸ்கார்ட் குழுமம் இந்திய இளைஞர்களோட பைக் கனவை நிறைவேற்றுறதுக்காக ஒரு முடிவெடுத்தாங்க. அவங்க போலந்து நாட்டை சேர்ந்த SHL M11 அப்படின்ற 175cc 2-ஸ்ட்ரோக் என்ஜினை, அதோட தயாரிப்பு உரிமையை வாங்குறாங்க. அப்படி வாங்கி 1962 அந்த போலந்த் பைக்கை இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி ரீடிசைன் பண்ணி ராஜ்தூத் அப்படின்ற பேரில் அவங்களோட ஃபரிதாபாத் தொழிற்சாலையில் தயாரித்து இந்தியாவோட சந்தைக்கு கொண்டு வர்றாங்க. ராஜ்தூத் அப்படின்னா ராஜ தூதுவன் அப்படின்னு அர்த்தம். அந்த பேருக்கு ஏற்றது போலவே இந்த 175cc என்ஜின் இந்திய சாலைகளில் இறங்கி ஆக்கிரமிக்க தொடங்குனுச்சு. அதோட வடிவமைப்பு ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. பெரிய நவீன டெக்னாலஜியோ குழப்பி அடிக்கிற டிசைனோ அதெல்லாம் கிடையாது. ரொம்ப எளிமையாக இருக்கும். அந்த எளிமை தான் அதோட அடையாளமாகவும் மாறுனுச்சு. பட் அதோட பில்ட் குவாலிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கானது. முக்கியமாக அன்னைக்கு இந்தியா இருந்த நிலைமையில் கிராமப்புறங்களோட சாலைகள்லாம் இப்போ இருக்கிறது போல் இல்லை. பெரிய அளவுக்கு நவீன சாலை வசதிகள்லாம் கிடையாது. குண்டும் குழியுமான அந்த ரோட்டில் ஓட்டுறதுக்கு ஏதுவாக ராஜ்தூத்தோட பில்ட் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஒரு ஜாவாவையோ புல்லட்டையோ ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு மெக்கானிக்கை தேடி போகணும். ஆனால் ராஜ்தூத் ரிப்பேர் ஆனிச்சுன்னா ஒரு சைக்கிள் மெக்கானிக்கே அதை சரி பண்ணிடலாம். அந்தளவுக்கு சிம்பிளாக அதை வடிவமைச்சிருந்தாங்க. இது கிராமப்புறங்களில் எக்கச்சக்கமான வரவேற்பை பெற்றுச்சு. புல்லட் அப்படிங்கிறது அந்த நேரத்தில் ஒரு நகரத்து கலாச்சாரத்தோட அடையாளமாக பார்க்கப்பட்டுச்சு. ராஜ்தூத் அப்படிங்கிறது கிராமத்து மண்ணின் மைந்தனாக மாறுனுச்சு. பால்காரங்க, விவசாயிங்க, கிராமப்புறத்துலேருந்து நகர்ப்புறத்துக்கு வேலைக்கு போகிறவங்க, அரசு ஊழியர்கள், இவங்க எல்லாம் ராஜ்தூத்தை ப்ரிஃபர் பண்ணாங்க. அந்த பைக்லேருந்து ஒலித்த தனித்துவமான அந்த படபடன்ற சத்தம் இந்தியாவில் அப்போ உருவாகிட்டு இருந்த நவீன தொழில் புரட்சிக்கான ஒரு பின்னணி இசை போல இருந்துச்சு. அது வெறுமனே போக்குவரத்தை எளிதாக்குறது மட்டுமில்லை, பல லட்சம் பேருடைய வாழ்வாதாரத்தையே மாற்றி அமைச்சது. இப்படி தான் ராஜ்தூத் அப்படின்ற பைக்கு இந்தியாவில் லட்சக்கணக்கான மக்களோட அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றம் அடைஞ்சது. ஆனால் இப்படியெல்லாம் நடந்தாலும் கூட ராஜ்தூத் ரூரல் இந்தியாவோட இளைஞர்கள்ட்ட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண அளவுக்கு நகர்ப்புற மக்கள்கிட்ட அது எடுபடலை. நகர்ப்புற மக்கள் புல்லட்டை தான் ப்ரிஃபர் பண்ணாங்க. இந்த நிலைமையை ஒரு சினிமா மாற்றுனுச்சு. 1973 பாலிவுட்டோட பிரம்மாண்டமான இயக்குனர் ராஜ் கபூர் தன்னோட மகன் ரிஷி கபூரையும் டிம்பிள் கபாடியாவும் வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணார். அந்த படத்துக்கு பேர் பாபி. பாலிவுட்டில் சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்த அந்த படம். அந்த படத்தில் ஹீரோ சிகப்பு நிறத்தில் ஒரு ராஜ்தூத் பைக் ரொம்ப குட்டியாக இருக்கும், அதை யூஸ் பண்ணுவார். அதில் டிம்பிள் கபாடியாவை உட்கார வச்சுக்கிட்டு ஓட்டுவார், பாடல் காட்சிகளில் நடிப்பார். அந்த படம் வந்ததும் இந்த பைக்கோட புகழ் கிராமம் நகரம்னு வித்தியாசம் இல்லாமல் எங்கெங்கும் பரவ ஆரம்பிச்சுது.
இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, ராஜ் கபூர் தன்னோட பொண்ணுக்கு இந்த ராஜ்தூத் வண்டியோட உரிமையாளர் நிறுவனம் இருக்கு இல்லையா, எஸ்கார்ட்ஸ், அந்த குடும்பத்தில் தான் திருமண உறவு வச்சிருக்கிறார். தான் பொண்ணை அந்த குடும்பத்தை தான் கட்டி கொடுத்துருக்காரு. இப்போது அவங்களோட பைக்கையே தன்னோட படத்தில் பிராண்டாக பயன்படுத்திட்டாரு, ஹீரோ யூஸ் பண்ணுறாரு. பைக்கோட புகழ் எக்கச்சக்கமாக பரவுது. அது வரைக்கும் புல்லட் மட்டும்தான் நகர்ப்புறத்து அடையாளமாக இருந்துச்சு அப்படின்ற நிலைமையை இந்த படம் வந்த பிறகு மாற்றுது. எப்படி எந்த அளவுக்கு அப்படின்னாக்க பாபி ராஜ்தூத் அப்படின்னு அதுக்கு பேரே ஆகுது, அந்த அளவுக்கு பாப்புலர் ஆகுது. அதில் அவர் பயன்படுத்தின அந்த ராஜ்தூத் பைக்கோட மாடல் GTS 175. அந்த குறிப்பிட்ட மாடலோட விற்பனை எக்கச்சக்கமாக பெருகுது. ராஜ்தூத்தோட விற்பனையை இந்த பாபி படத்துக்கு முன் பின் அப்படின்னு பிரிக்கலாம். அந்த அளவுக்கு அந்த கம்பெனி ஹிஸ்ட்ரியை இது மாற்றி அமைக்குது. இந்த காலகட்டத்தில் தான் புல்லட்டுக்கும் ராஜ்தூத்துக்கு இடையில ஒரு எழுதப்படாத போட்டி ஒன்று உருவாச்சு. புல்லட் வச்சிருக்கிறது ஒரு பாரம்பரிய பெருமை. அது மெதுவாக நகர்ற ஒரு கம்பீரமான யானையை போன்றது புல்லட். அதை யார் வச்சுருந்தாங்கன்னா, சொசைட்டியில் ஒரு நிலையான இடத்தை அடைஞ்சவங்க, பெரும்பாலும் மிடில் ஏஜை ரீச் பண்ணவங்க. ஆனால் ராஜ்தூத் அப்படிங்கிறது ஆக்ரோஷமான கட்டுக்கடங்காத ஒரு பந்தய குதிரையை போன்றது. அதை ஓட்டினவங்க பெரும்பாலும் ரத்தத்தில் வேகம் இருக்கிற இளைஞர்கள். புல்லட்டோட படபடபடங்கிற அந்த 4 ஸ்ட்ரோக் என்ஜினோட சத்தம் ஒரு அதிகாரத்தோட குறியீடு போல ஒலிச்சுது அப்படின்னா, ராஜ்தூத் பைக்கோட ட்ரு அப்படின்ற அந்த 2 ஸ்ட்ரோக் என்ஜினோட சத்தம் நான் வர்றேன் வழியை விடுறா அப்படின்னு அந்த திமிரோட அடையாளம் போல அன்னைக்கு சாலைகள் இருந்துச்சு. புல்லட் யானைன்னா ராஜ்தூத் குதிரடா அப்படிங்கிறது அந்த காலத்தில் ரொம்ப பாப்புலரான வசனம். புல்லட்டை விட ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ், ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். இந்த மாதிரியான காரணங்களால் மக்கள்கிட்ட ரொம்ப பாப்புலரான பைக் பிராண்டாக ராஜ்தூத் மாற ஆரம்பிச்சுட்டு இருந்துச்சு. இந்த சமயத்தில் தான் எஸ்கார்ட் நிறுவனம் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாரானுச்சு. 1983 ஜப்பான் நாட்டோட யமஹா நிறுவனத்து கூட கூட்டு சேர்ந்து எஸ்கார்ட் நிறுவனம் அடுத்த கட்ட பைக்கை உருவாக்கியது. அதுதான் ராஜ்தூத் 350. இந்திய பைக் வரலாற்றின் அரக்கனாக உருவெடுத்த இந்த பிராண்ட் அடுத்து வந்த பல பத்தாண்டுகளுக்கு இந்திய சாலைகளையே ஆட்சி பண்ணுச்சு. ஆக்சுவலாக இது யமஹாவோட உலக புகழ்பெற்ற RD 350B பைக்கோட இந்திய பதிப்பு. RD அப்படின்னா ரேஸ் டெவலப்டு. அது இந்திய சந்தைக்கு பொருந்தாது அப்படின்றதுனால அதை ராஜ்தூத் 350 அப்படின்னு பெயர் மாற்றி இங்கே அறிமுகப்படுத்தினாங்க. பெயரில் தான் ராஜ்தூத் இருந்துச்சே தவிர அதோட இதயத்தில் இருந்தது யமஹாவோட அந்த என்ஜின். 347cc திறன் கொண்ட அந்த பைக்கு இந்திய சந்தையில் மிகப்பெரிய பாய்ச்சலை நிகழ்த்துனுச்சு. பெரும்பாலும் சிங்கிள் சிலிண்டரில் தான் பைக்குகள் அந்த காலகட்டத்தில் இருந்தப்போ இவங்க டபுள் சிலிண்டரில் அறிமுகப்படுத்தினாங்க. வெறும் 4 செகண்டில் 0லேருந்து 60 கிலோமீட்டருக்கு பிக்கப் ஆகி போகும். அந்த அளவுக்கு திறன் கொண்டது இந்த பைக். பெரும்பாலும் இப்போ 4 ஸ்ட்ரோக் 5 ஸ்ட்ரோக் என்ஜின் தானே இங்கே இருக்குது, 4 அல்லது 5 கியர் தானே இருக்குது. ஆனால் அந்த காலகட்டத்தில் வந்து இந்த ராஜ்தூத் 350ல் 6 கியர் இருக்கும். இந்தியாவில் ஒரு பைக்கோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரியலாக ஃபீல் பண்ண முதல் பைக் அப்படின்னா ராஜ்தூத் 350 தான். இந்த பைக்கோட கர்ஜனை மற்ற எல்லா பைக்கையும் காலி பண்ணுச்சு. ராஜ்தூத் 350 பைக்கை ஓட்டிட்டு ஒருத்தர் ரோட்டில் போனால் ஊர் உலகமே அவரை திரும்பி பார்த்துச்சு. இது வெறுமனே ஸ்டேட்டஸ் சிம்பிள் அப்படின்றது மட்டும் இல்லை, ஒரு விதமான பயம் கலந்த மரியாதை இந்த பைக் வச்சிருவங்க மீது உருவாச்சு. இந்த பைக்கோட வேகம், கரடு முரடான சாலைகளில் கூட ரொம்ப அசால்ட்டாக இது பிக்கப் ஆகி போகிறது, இதையெல்லாம் பார்த்த இந்திய அரசு தொலைதூர கிராமப்புற பகுதிகளில் வேலை பார்க்குற தன்னோட ஊழியர்களுக்கு இந்த பைக்கை வாங்கி கொடுத்துச்சு. அந்த அளவுக்கு இது பாப்புலராக ஆரம்பிச்சது. சரி, ஒவ்வொரு சாம்ராஜ்யத்துக்கும் எழுச்சின்னு ஒன்று இருந்துச்சுன்னா வீழ்ச்சின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, ராஜ்தூத்துக்கும் அது வந்துச்சு. பட் என்ன வினோதம் அப்படின்னா, அந்த கம்பெனியோட சூப்பர் பிராண்டான ராஜ்தூத் 350 எப்படி அதுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்துச்சோ, அதே ராஜ்தூத் 350 தான் அதோட வீழ்ச்சிக்கும் காரணமாக இருந்துச்சு. ராஜ்தூத் 350 அப்படிங்கிறது ஒரு பயங்கர சக்தி வாய்ந்த பைக் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அந்த சக்திக்கு அது கேட்ட விலை தான் ரொம்ப ஜாஸ்தி. அன்னைக்கு இருந்த நிலைமைக்கு ரொம்ப அதிகமான விலை, மக்களால் அவ்வளவு காசு கொடுத்து வாங்க முடியாத நிலைமை. ராஜ்தூத் 350 ஒருத்தன் வச்சுருக்கானா வீட்டிலேயே பெட்ரோல் பங்கையும் சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்னு பேச ஆரம்பித்தாங்க. அந்த அளவுக்கு குறைவான மைலேஜை கொடுத்துச்சு. இன்னொரு பக்கம் இதோட உதிரி பாகங்கள்லாம் ஜப்பான்லேருந்து இறக்குமதி ஆகணும். ஏன்னா அதோட உள்ளே இருக்கிற யமஹா என்ஜின் ஜப்பானில் தயாராகுது, அதனால் அங்கேருந்து இம்போர்ட் ஆகி வரணும். ராஜ்தூத் 175 கண்ணை மூடிக்கிட்டு ரிப்பேர் பண்ண இந்திய மெக்கானிக்குகள் வெறுமனே ஒரு சைக்கிள் மெக்கானிக் கூட அதை சரி பண்ணிட முடியும் அப்படின்னு இருந்த நிலமையில் ராஜ்தூத் 350 சரி பண்ணுறதுக்கு மெக்கானிக்குகள் திணறினாங்க.
ஒரு பக்கம் உதிரி பாகங்கள் கிடைக்கல, மெக்கானிக்கல் அதை டீல் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இதனால் ராஜ்தூத் பைக்கை வாங்குறது காஸ்ட்லி அப்படின்னா அதை வச்சுட்டு பராமரிக்கிறது அதை விட காஸ்ட்லி அப்படின்னு நிலைமை உருவாச்சு. இது ஒரு எந்தூசியாஸ்டிக் பைக் அப்படின்னு நிலைமையை மட்டும்தான் மெயின்டைன் பண்ண முடிஞ்சதே தவிர இது ஒரு எவரிடே பைக்கா அதனால் மாற முடியல. இந்த சிக்கல்கள் ஒரு பக்கம் இருக்கும்போதே இந்திய பைக் சந்தையில் ஒரு புதிய புயல் வீச ஆரம்பிச்சுது. அந்த புயலோட பேர் தான் இந்தோ ஜப்பான் புயல். 1985 இதே யமஹா எஸ்கார்ட் கூட்டணி இன்னொரு பைக் பிராண்டை அறிமுகப்படுத்தினாங்க. அதுதான் இந்திய பைக் வரலாற்றை இன்னொரு முறை மாற்றி அமைத்த யமஹா RX 100. அது ராஜ்தூத் 350 மாதிரி அசுர பலம் கொண்ட பைக் கிடையாது, அதை விட சின்னது தான். ஆனால் ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ், நல்ல பிக்கப், நல்ல மைலேஜ். இதன் காரணமாக RX 100 இளைஞர்கள்ட்ட படு பாப்புலராக ஆரம்பிச்சுது. அதாவது எஸ்கார்ட் நிறுவனத்தோட ராஜ்தூத் பைக்கை அதே கம்பெனியோட இன்னொரு பிராண்ட் வந்து பீட் பண்ண ஆரம்பிச்சுது. இதே காலகட்டத்தில் டிவிஎஸ் கம்பெனி சுசுக்கி நிறுவனத்து கூட சேர்ந்து இண்ட் சுசுக்கி AX 100 அப்படின்னு ஒரு 100cc பைக்கை அறிமுகப்படுத்தினாங்க. இதே காலகட்டத்தில் ஹீரோ கம்பெனி ஹோண்டாவோட சேர்ந்து CD 100 பைக்கை அறிமுகப்படுத்துகிறாங்க. இப்படி 100cc பைக்குகள் இந்திய சந்தையில் வந்து இந்திய கஸ்டமர்களோட நாடி துடிப்பை ரொம்ப கரெக்டாக பிடிச்சு மார்க்கெட்டை அதிவேகமாக கேப்சர் பண்ணுறாங்க. இந்தியாவில் லோ மெயின்டெனன்ஸ் இருக்கணும், அதிக மைலேஜ் இருக்கணும், பைக்கோட விலை கம்மியாக இருக்கணும். இந்த 3 கிரைட்டீரியாவையும் இந்த 100cc பைக்கில் மீட் பண்ணுது. அதனால் ராஜ்தூத் பின்னடைவை சந்தித்து இந்த புதிய 100cc பைக்கில் சந்தையை பிடிக்க ஆரம்பிக்குது. இதைத் தொடர்ந்து 1990களில் இந்தியாவில் கொண்டு வரப்பட்ட பொருளாதார தாராளமயமாக்கல் ராஜ்தூத்தோட சவப்பெட்டியில் கடைசி ஆணியையும் அடிக்குது. அது வரைக்கும் ஏதோ ஒரு இந்திய நிறுவனத்தோட கூட்டு வச்சுக்கிட்டு இங்கே 2 வீலர் சந்தையில் ஆட்சி செலுத்தின வெளிநாட்டு நிறுவனங்கள் அதுக்கு பிறகு நேரடியாக அவங்களே இந்திய சந்தைக்கு வர்றாங்க. கவாசகி, சுசுக்கி, யமகா இது போன்ற நிறுவனங்கள் நேரடியாக இந்தியாவில் அவங்களோட உற்பத்தியையும் விற்பனையையும் ஆரம்பிக்கிறாங்க. அதிவேகமாக இந்தியாவோட மார்க்கெட்டை கேப்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த புதிய போட்டிக்கு முன்னால் ராஜ்தூத்தால் தாக்கு பிடிக்க முடியலை. ராஜ்தூத் 175ல் காலத்துக்கு ஏற்ற எந்த மாற்றங்களையும் அவங்க செய்யலை. ராஜ்தூத் 350லையும் பெருசாக எந்த மாற்றங்களையும் செய்யலை. மார்க்கெட் வேகமாக மாறுது, அதுக்கேற்ற மாதிரி தாங்களும் மாறணும் அப்படிங்கிறதையும் கவனிக்க தவறிட்டாங்க. இதன் காரணமாக மெல்ல மெல்ல ராஜ்தூத் அதனுடைய அந்தஸ்தை இழக்க ஆரம்பிக்குது. விற்பனை படுமோசமாக சரிஞ்சு 1990ல் ராஜ்தூத் 350 பைக்கோட உற்பத்தியை நிறுத்தினாங்க. ஒரு காலத்தில் சாலைகளை ராஜாவை போல ஆட்சி செஞ்ச ராஜ்தூத் புதிய பைக்குகளோட வருகையின் பின்னால் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் அவுட் ஆகி ஒரு கட்டத்தில் இல்லாமையே போச்சு. அப்புறம் 2005 வருஷம் ராஜ்தூத் 175 பைக் மாடலோட உற்பத்தியையும் நிறுத்தினாங்க. ஒரு சகாப்தம் மெதுவாக அமைதியாக முடிவுக்கு வந்துச்சு. இன்னைக்கு ராஜ்தூத் பைக் சாலைகள்லேருந்து மறைஞ்சிருக்கலாம், ஆனால் மக்களோட ஞாபகங்கள்லேருந்து ஒரு நாளும் மறையிறதில்லை. குறிப்பாக அந்த ராஜ்தூத் 350ன்ற மாடல் இருக்கே, அது ஒரு கல்ட் கிளாசிக்காகவே மாற ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு அந்த பைக்கை நல்ல கண்டிஷனில் ஒருத்தர் வச்சுருக்காருன்னா அதோட மதிப்பு லட்சக்கணக்கில். அதோட உதிரி பாகங்கள்லாம் எங்கே கிடைக்கும், எங்கே வாங்கலாம், எங்கே சரி பண்ணலாம் அப்படின்னு அதுக்காகவே சோசியல் மீடியாக்களில் ஆக்டிவான பல குழுக்கள் இயங்குது. மெக்கானிக்கெல்லாம் ராஜ்தூத் 350 பைக்கு கிடச்சா அதை வாங்கி அதோட ட்வின் சிலிண்டரை பிரித்து அந்த கர்ஜனை போல் உருமல் சத்தத்தை கேட்குறதுல அவ்வளவு ஆனந்தப்படுறாங்க. ராஜ்தூத் 350 ஓனர்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்களுக்குன்னு குழுக்கள் அமைச்சு தனியாக ட்ரிப்பெல்லாம் போயிட்டு வர்றாங்க. அந்த அளவுக்கு இந்த பைக் அவங்களோட நினைவுகளில் ஒரு காதல், பழைய இழந்துவிட்ட காதல் நினைவுகளை போல் பதிஞ்சு போயிருக்குது. இதில் இந்த ஸ்டோரியில் உங்களை எது கனெக்ட் பண்ணுது? உங்கள் வீட்டில், உங்கள் குடும்பத்தில், உங்களோட அப்பா, சித்தப்பா, மாமாக்கள் யாராவது இந்த மாதிரியான ராஜ்தூத் பைக்கை பயன்படுத்தியிருக்காங்களா? ஒருவேளை இப்போவும் உங்கள்கிட்ட யார்கிட்டையாவது ஓடக்கூடிய கண்டிஷனில் ராஜ்தூத் பைக்கை வச்சுருக்கீங்களா? என்ன ஏதுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் நினைவுகளை பகிர்ந்துக்குங்க. மறுபடியும் இதே போல் மற்றும் ஒரு வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.